ஹாய் ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள். வெல்கம் டு அடா 24/7 தமிழ். நான் தான் அருணன் பேசிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்க எல்லாருக்குமே கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட தமிழ் வளர்த்த சான்றோர்கள்ல முக்கியமா இருக்கக்கூடிய ஜியு போப் இருக்காரு தெரியுங்களா, அவரை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழுக்கு தொண்டாற்றிய நிறைய பெரியவர்கள் எல்லாமே இருக்காங்க. ஆனாலுமே பார்த்தா எங்கேயோ பிறந்து ஏதோ ஒரு பணிக்காக நம்மளோட தமிழ்நாட்டுக்கு வந்து அதற்கப்புறம் நம்மளோட தமிழோட சுவையை அறிஞ்சிட்டு பல்வேறு மொழிகளில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்மளோட தமிழ் நூல்களை பார்த்தீங்கன்னா இவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் நூல்கள் நிறைய நூல்களை எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா மொழிபெயர்த்திருக்காரு. அந்த அளவுக்கு நம்மளோட தமிழை வேறு சில கண்ட்ரிக்குமே எடுத்துட்டு போன ஒரு பெருமை பார்த்தா கண்டிப்பா ஜார்ஜ் ஈக்லியோ போப் அவர்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அவரை பத்தின ஒரு விஷயம் தான் பார்த்தா இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இது நம்மளோட பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான்ப்பா, சரிங்களா? ஸோ இதுல நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தேவை இருக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கு. அதே மாதிரி பார்த்தா ஒரு சில விஷயங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தாண்டியும் இருக்கும். நம்ம இந்த யூனிட்ல நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன முக்கியமோ அதை மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க போறோம், சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜியு போப் அவர்களின் இளமை. ஜார்ஜ் யூக்ளியோ போப் தான் பார்த்தா நம்ம வந்து ஜியு போப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? இவர் வந்து 1820 பாத்தீங்கன்னா பிறந்திருக்காரு. எங்க பிறந்திருக்காரு அப்படின்னா பிரான்ஸ்ல பிறந்திருக்காரு. எட்வர்ட் அப்படின்ற ஒரு தீவுல வந்து இவர் வந்து பிறந்திருக்காரு. இவரோட பெற்றோர்கள் பார்த்தா ஜான் போப் மற்றும் கெதரின். இவங்க தான் பார்த்தீங்கன்னா இவங்களோட பெற்றோர்களா இருந்திருக்காங்க. சோ போப்பின் பெற்றோர் சிறந்த கல்வியாளர்களாகவும் சமயப்பற்று மிக்கவர்களாகவும் இருந்திருக்காங்க. அதனால பார்த்தா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த கிறிஸ்டியானிட்டியை பார்த்தா எல்லா இடத்துலயுமே பரப்புறதுக்காக பார்த்தா சமய பணிகள் அப்படின்றத பார்த்தா இவங்க வந்து மேற்கொண்டிருக்காங்க. அதுல குறிப்பா பண்ண ஜியு போப் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தமையன் ஹென்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து கிறிஸ்துவ சமயத்தை பரப்புவதற்காக ஒரு பணியை மேற்கொண்டாரு. அவரை போன்ற என்னது இவரும் சமய பணி ஆற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டுக்கு உள்ள வந்திருக்காரு. அப்ப எத்தனாவது வயசுல நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா 19வது வயசுலதான் பண்ண ஜியு போப் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டுக்குள்ள வராரு, சரிங்களா? அதற்கு முன்னாடி எல்லா கல்வியும் கற்றுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வராரு. ஆனா அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய்மர கப்பல் இருக்கு தெரியுங்களா, அந்த கப்பல் வழியா தான் வராரு. அவர் வர்றதுக்கு பார்த்தா 8 திங்கள் ஆகின. 8 திங்கள், ஒரு திங்கள் அப்படின்றது ஒரு மாதம். கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமா என்ன பண்றாரு அப்படின்னா டிராவல் பண்ணிட்டு வர்றாரு. அந்த டிராவல் பண்ற நேரத்துல இவர் வந்து சும்மா அந்த இயற்கை அழகெல்லாம் பார்த்துட்டு வைப் பண்ணிட்டு வரலாம் அப்படிலாம் இல்லாம இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டா நம்ம ஒரு ஊருக்கு போறோம், ஒரு தமிழ்நாட்டுக்கு போறோம். அவ தமிழ்நாட்டுல தமிழ் தான் எல்லாமே பேசுவாங்க. அப்போ நம்ம அவங்கள்ட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணணும், அவங்களோட அவங்க மக்களோட மக்களா நம்ம இருக்கணும் அப்படின்னா அவங்களோட லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, நிறைய தமிழ் நூல்களை வந்து இவர் வந்து படிக்கிறாரு. அதே மாதிரி நிறைய வடமொழி நூல்களும் பார்த்தா இவர் வந்து படிக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட இந்த 8 திங்கள் முடிச்சுட்டு நம்மளோட சென்னைக்கு வரப்ப என்ன ஆகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போனா தமிழ் வந்து சரளமா பார்த்தீங்கன்னா பேசுறாரு. மக்களுக்கு எல்லாமே பார்த்தா ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா இதற்கு முன்னாடி வந்தவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து தமிழ் பேச மாட்டாங்க. ஆனா இவர் வரும்போதே பார்த்தா இந்த அளவுக்கு தமிழ் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு வந்து ஜியு போப்ப ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. முதல்ல எங்க வந்தாரு அப்படின்னு பார்த்தா நம்ம சென்னையில இருக்கக்கூடிய சாந்தம் இருக்கு தெரியுங்களா, சாந்தம்க்கு தான் வந்தாரு. அதற்கப்புறம் பார்த்தா நல்லா இவர் வந்து பேச தமிழ்ல நல்லா சொற்பொழிவாட்டுறதால பார்த்தா இவர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா திருநெல்வேலியில இருக்கக்கூடிய சாயர்புரம் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு அங்க உங்களோட சமய பணி நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவரும் அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எல்லாம் போய் பேசுறாரு. அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பாக்குறாரு. அங்க இருக்கக்கூடிய மாணவர்களோட நலனை இன்னும் மேம்படுத்துவதற்காக பள்ளிக்கூடத்தை வந்து ஒண்ணு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காருப்பா. அங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, ஒரு பக்கம் வந்து கல்வி பணியும் செய்யறாரு, இன்னொரு பக்கம் பார்த்தா சமய பணி. ரெண்டுமே பார்த்தா என்னது 2 கண்கள் மாதிரி இவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி பண்ணா ஒரு சமய கல்லூரியில அதே டைம்ல என்ன பண்றாருன்னா தமிழ் இலக்கியங்கள், ஆங்கில இலக்கியங்கள் முதலியவற்றையும் கிரேக்கம் மற்றும் லத்தீன் மற்றும் எபினேம் ஆகிய மொழிகளையும் என்னது கற்றுத்தருவதற்காக இவர் வந்து பிளான் பண்ணியிருக்காரு. இதை தாண்டி பண்ண நிறைய தருக்கம் சார்ந்த நூல்களா இருக்கட்டும், கணிதம் சார்ந்த நூல்களா இருக்கட்டும், மெய்யறிவு அப்படின்னா நம்ம வந்து பிலாசபி தத்துவம் அப்படின்னு சொல்றோம். அப்ப தத்துவம் சார்ந்த நூல்களா இருக்கும். இது எல்லாருமே பண்ண இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த மக்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இவர் வந்து சொல்லி கொடுத்திருக்காரு. அதே மாதிரி பாருங்க ஜியு போப்போட திருமணம் திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரத்துல கிட்டத்தட்ட 1842 இருந்து 1849 வரைக்கும் என்ன பண்ணாரு, கல்வி பணியாற்றிருக்காரு. 1950 பண்ணா அவரோட சொந்த ஊருக்கு வந்து திருமணம் முடிச்சுட்டு என்ன பண்றாரு, மீண்டும் பாத்தீங்கன்னா அவர் எங்க வர்றாருன்னா தஞ்சாவூருக்கு தான் வர்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம தமிழ் மண் வந்து எந்த அளவுக்கு அவருக்கு வந்து ரொம்ப புடிச்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுக்கு வந்து என்னதான் நம்ம வந்து பழைக்க போன இடமா இருந்தாலுமே நமக்கு நம்ம சொந்த ஊர் மாதிரி வரவே வராது. அந்த மாதிரி இவர் வந்து பிரான்ஸ்ல திருமணம் பண்ணிட்டாலுமே திருப்பி எங்க வராரு, நம்மளோட தமிழ்நாட்டுக்கு தான் வராரு. 1850ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். தம் மனைவியுடன் மீண்டும் என்ன பண்றாரு, தமிழகம் வந்து தஞ்சாவூர்ல வந்து சமய பணியாற்றினார் அப்படி சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூரில் பணியாற்றிய 8 ஆண்டு காலத்துல இவர் என்னப்பா பண்ணியிருக்காரு,
புறநானூறு முதலிய சங்ககால நூல்களை வந்து படிச்சிருக்காரு. அதே மாதிரி நன்னூல் முதலியான இலக்கணம் சார்ந்த நூல்களையும் படிச்சிருக்காரு. திருக்குறள், திருவாசகம், நாலடியார், இந்த மாதிரி பல்வேறு நூல்கள் என்ன பண்ணியிருக்காரு, பல முறை படிச்சு அதை வந்து ஆங்கிலத்துல வந்து நம்ம வந்து மொழிபெயர்த்து வெளியிடலாம். அப்பதான் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தா அந்த நீதியின் வழியில ஒரு அறத்தின் வழியில நடப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணிருக்காருன்னா இவர் வந்து முன்னெடுத்து வச்சிருக்காரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்த பாருங்க, இது மட்டுமின்றி இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல் பொருள் ஆய்வு முதலிய ஏடுகளிலுமே நிறைய தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகள் அப்படின்றது பண்ண இவர் வந்து எழுதியிருக்காரு. குறிப்பா பார்த்தா இந்த புறநானூறு பாடல்கள், புறப்பொருள் வெண்மா மாலை பாடல்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாமே பண்ணா இந்த ஆராய்ச்சி கட்டுரை, அதான் பண்ணா இந்தியன் சஞ்சிகை மற்றும் இந்தியன் தொல்பொருள் ஆய்வு இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நிறைய பாடல்களை பார்த்தீங்கன்னா இவர் வந்து எழுதியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி பார்த்தோன்னா போப் அவர்களோட உயர்ந்த பண்பாட்டுக்குரிய பொறுமை, சிரமின்மை, கோபம் இல்லாமல் இருப்பது, நட்பு முதலியவற்றிற்கு விளங்கும் 600 செயல்களை தொகுத்து அறநூலிலிருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்யுள் கலம்பகம் என நூலாக இவர் வந்து எழுதினார். ஓகே, அப்ப தமிழ் செய்யுள் கலம்பகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் நம்ம எக்ஸாம்ல கேள்வி கேட்டிருக்காங்க. தமிழ் செய்யுள் கலம்பகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஜி.யு. போப் அவர்கள் தான். சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க, பாடநூல்களின் முன்னோடி. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு இலக்கணமா இருக்கட்டும், இலக்கியமா இருக்கட்டும், அது எல்லாமே இளைஞர்களுக்கு பிளஸ் ஓகே ஓரளவுக்கு கொஞ்சம் வயதானவர்கள் தான் படிக்கிறாங்க. மாணவர்கள் யாருமே பண்ணா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னது இந்த இலக்கணம் சார்ந்த நூல்கள் வந்து படிக்கிறதுல அப்படின்றதுக்காக இவர் வந்து ஒரு முயற்சி மேற்கொண்டிருக்காருப்பா. அது என்ன அப்படி சொல்லிட்டுனா வினா விடை முறையில் அமைந்த 2 இலக்கண நூல்களை வந்து இவர் வந்து வெளியிட்டிருக்காரு. ஓகே, 2 இலக்கண நூல்களை வெளியிட்டது பார்த்தா யாரு அப்படின்னா ஜி.யு. போப் அவர்கள் தான் வெளியிட்டிருக்காரு. அதே மாதிரி மேலை நாட்டார் தமிழை எளிதில் கற்றுக்கொள்ளும் வகையில் தமிழ் டு இங்கிலீஷ், அதே மாதிரி இங்கிலீஷ் டு தமிழுக்கான ஒரு அகராதியுமே பார்த்தா இவர் வந்து வெளியிட்டிருக்காரு. இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அகராதி. சரிங்களா? அடுத்து பாருங்க, இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாத்தையுமே தொகுத்து நூலாக வெளியிட்டு அதனை பாடநூலாக வைக்க ஏற்பாடும் செய்தார். தமிழில் உரைநடை நூல் ஒன்றையும் எழுதினார். 1858 ஆண்டில் உதகமண்டலம் சென்ற அவர் பள்ளி ஒன்றை தொடங்கி அதன் ஆசிரியராகவும் பணியாற்றினார். யாரு? ஜி.யு. போப் அவர்கள் ஆசிரியராகவும் பணியாற்றினார். தாயகத்துக்கு சென்ற போப் 1885 இருந்து 1908 ஆண்டு வரை 23 ஆண்டுகளாக இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணிபுரிந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தா திருக்குறள் வந்து மொத்தம் என்னது 40 வருஷம் இந்த மனுஷன் படிச்சு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து 1886 ஆண்டில் வெளியிட்டார். 1900 ஆண்டு என்ன பண்ணியிருக்காரு, திருவாசகத்தின் மொழிபெயர்ப்பையும் வெளியிட்டிருக்காரு. அப்ப 1886 திருக்குறள், 1900 பார்த்தா திருவாசகத்தை வந்து வெளியிட்டிருக்காரு. இதை தாண்டி புறநானூறு, திருவருட்பா மற்றும் வெண்மாமலை அப்படின்ற பல்வேறு பெயர்கள் பற்றினா இவர் வந்து இது பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. அதே மாதிரி இவர் தான் இதோட நினைவிடப்பா. அவர் இறக்கும் தருவாயில என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுனா தமிழின் பெருமையை தரணி முழுவதும் பரப்பிய போப் அவர்கள் 1908 ஆண்டு பிப்ரவரி திங்கள் 11ஆம் நாள் என்ன பண்ணியிருக்காரு, தனது உயிர் வந்து நீட்டினார். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என எழுத வேண்டும் என்று தன் இறுதி முறையில் அதாவது உயிர் எழுதி வச்சிருக்காரு. யாரு? இவர் தான். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா இவரோட உயிரில வந்து எழுதி வச்சிருக்காரு. ஸோ இந்த கலர் எல்லாம் பார்த்தா என்னது இங்க வந்து எழுத சொல்லியிருப்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா என்னது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா யாரும் எழுதலை. எந்த நாட்டில எல்லாம் ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எழுதலை. சரிங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா தமிழுக்கான அவர் செய்த தொண்டுப்பா. சரிங்களா? ஸோ மற்றபடி பார்த்தா இலக்கியங்கள் இலக்கணம் அப்படின்றது இருக்கும். இல்லை நம்ம இன்னொரு நாள் அப்படின்றது பார்த்தா இலக்கணத்துக்கு தனியாக நம்ம வந்து ஒரு வகுப்பு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இலக்கணம்னா நம்ம அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, அது வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக புரியும்ப்பா. சரிங்களா? எஸ் மக்களே, இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிடலாம். அதே மாதிரி நீங்க யாராவது நம்மளோட ADA24 பேட்சஸ் வாங்கணும் அப்படின்னா ஓகே மறக்காம வாங்கிருங்க. குறிப்பா இந்த டெட்டுக்கான பேட்ச் வந்து இப்போதைக்கு அல்டிமேட்டான அட்மிஷன் போயிட்டு இருக்கு. அப்பர் சுந்தரர் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் டெட்டு, அதே மாதிரி இப்போ அதியமான் மற்றும் அவ்வை அப்படின்ற நமக்கு வந்து ஸ்பெஷல் டெட்டுக்கான கிளாஸஸ்மே போயிட்டு இருக்கு. இது எல்லாமே நீங்க ஒன் சப்ஸ்கிரிப்ஷன்ல வாங்கணும் அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்றது ரொம்ப பெஸ்டா இருக்கும்பா. இதுல கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கான கிளாஸஸ் அப்படின்றது நம்ம வந்து எல்லாமே கொடுக்குறோம். இல்ல சார் எனக்கு வந்து எஸ்பெஷலி இது மட்டும் பேப்பர் 1 மட்டும் போதும் அப்படின்னா நீங்க தாராளமா அப்பர் அப்படின்ற ஒரு பேட்ச் இருக்கு தெரியுங்களா, 2299 ரூபா.
ஓகே, இது என்னோட ஆஃபர் கோடு நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப Y836 அப்படின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணுறப்ப 2241 கிடைக்கும். ஓகே, வேலிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 மாதங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா 2 வருஷம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நம்மளோட பேட்ச் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இன்னைக்கு யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட என் கோடு யூஸ் பண்ணுறப்ப 632 ரூபா அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து ஆஃபராக இருக்குது. சரிங்களா? எஸ் மக்களே, இந்த வீடியோ தொடர்ந்து முடிச்சலாம். ஸோ நாளையிலேருந்து இன்னொரு புதுசாக ஒரு சீரியஸ் அப்படின்றது பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச்.